ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இது எல்லாத்தையும் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய பி வெர்ப்ஸை பாருங்கள். am, is, are, was and were. ஓகே, ஃபஸ்ட்டு பீனா என்ன? பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த பி வெர்ப்ஸ் எல்லாத்துக்குமே சேம் அதே மீனிங் தான், இரு. இது அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பொறுத்து இருக்கிறேன், இருந்தேன், இருக்கிறான், இருந்தான், இருக்கிறாள், இருந்தாள் இந்த மாதிரி மாறுபடும். அதை நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ ஆம் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஐ இது சப்ஜெக்ட், சரிங்களா? ஆம் பி வெர்ப். ஐக்கு இப்போது நம்ம என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணணும்? am a teacher, ஒரு ஆசிரியர். I means நான், amனா இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், ஏன்னா I வந்திருக்கு, அதனால இருக்கிறேன். a teacher, ஒரு ஆசிரியராக. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் I am sad அப்படின்னு இருக்குது. நான் சோகமாக இருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆம்க்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த வேர்டுக்கு ஐஎன்ஜி சேர்க்கலை. ஆனால் நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்தே படிச்சிருப்போம். ஆம், இஸ், ஆர் இது எல்லாமே வந்ததுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்டுக்கு கண்ணை மூடிட்டு நம்ம ஐஎன்ஜி போடுவோம் இல்லையா? பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸில் டீச்சர் அப்படிங்கிறது நவுன், சேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி நவுனோ அட்ஜெக்டிவோ பி வேர்ப்ஸ்க்கு அடுத்து வரும் பொழுது நம்ம ஐஎன்ஜி சேர்க்க தேவையில்லை. எப்போது ஐஎன்ஜி சேர்க்கலாம் அப்படின்னா மெயின் வேர்ப்ஸ் வரும் பொழுது நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். மெயின் வேர்ப்ஸ்லாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ரன், ஸ்டடி, ப்ளே, ஒர்க், குக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்போது ஆம், இஸ், ஆர் இதை எது எது கூடலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐக்கு ஆம், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அண்ட் சிங்குலர் ஃபார்ம், சிங்குலர் நவுன் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கும் நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுனுக்கெல்லாம் நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஆம், இஸ், ஆர் இந்த 3 பி வேர்ப்ஸையும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்க. எந்த டென்ஸில் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் நீங்கள் எப்படி மாற்றுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஏன் கூடவே ட்ரை பண்ணுங்கள். நான் விளையாடிக்கொண்டு இருக்கிறேன். நான் விளையாடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போது இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், நம்ம கரெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு எப்படி சொல்கிறோம்? ஏன்னா நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன், ஏன்னா அந்த விஷயம் இப்போதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க? அதை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேர்டு இருக்குது என் கூடவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதிலையே நீங்கள் சென்டென்ஸில் மேக் பண்ணுறதுக்கும் பழக போகிறீங்க. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, ஐக்கு நீங்கள் என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க? ஆம், ஐ ஆம் விளையாடி கொண்டு இருக்கிறேன்.
ஸோ ஆம் வந்துருச்சு. இப்போ இங்கே விளையாடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே இல்லையா? இப்போ இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ ஆம் பிளேயிங். இது அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றுறோம். ஏன்னா அங்கே ஹீ இருக்கு இல்லையா? அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங். ஹீ இஸ் பிளேயிங். அவள் படித்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் ஸ்டடியிங். நீங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ இந்த இடத்துல நீ அல்லது நீங்கள் இதுக்கு நம்ம யூ யூஸ் பண்ணுவோம். யூ வந்தாலும் வி தே வந்தாலும் நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? காட் இட்? யூ ஆர் பிளேயிங். நீங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி யூஸ் பண்ணணும். வி வந்தால் என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் டென்ஸில்? ஆர். வி ஆர் படித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டடி ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும். வி ஆர் ஸ்டடியிங். அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் ரன்னிங். ரிமெம்பர், ஐ ஆம், he is, she is, it is, they are, you are, we are. இது நம்ம சிங்குலர் நவுனாக வரும் பொழுதும் ப்ளூரல் நவுனாக வரும் பொழுதும் என்ன பீவர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம்? சிங்குலராக இருக்கும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். அதே இது ப்ளூரலாக இருக்கும் பொழுது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூனை விளையாடி கொண்டு இருக்கிறது. ஒரு பூனை விளையாடிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு பூனை அப்படிங்கிறது சிங்குலர் நவுன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். The cat is playing. The cat is playing. குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே குழந்தைங்க அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ we have to use are. The children are playing. The children are playing. And main point, நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ தட் இஸ் ராங். வி ஹாவ் டு யூஸ் சில்ட்ரன். குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு சில்ட்ரன். இதோட சிங்குலர் நவுன் என்ன அப்படின்னா சைல்டு. ஸோ வி டோன்ட் நீட் டு ஆட் எஸ் வித் சில்ட்ரன். காட் இட் ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி வாஸ் அண்ட் வேர். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இருந்தது. தட்ஸ் மீன் வி ஹாவ் டு யூஸ் தீஸ் be verbs in past tense. அதாவது ஒரு செயல் இறந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்திருக்கலாம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் விளையாண்டுட்டு இருந்தேன், நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த பாஸ்ட் டென்ஸில் அந்த விஷயம் நடந்து கொண்டு இருந்ததாகவும் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணலாம். இப்போ வாஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஐ, அது தவிர்த்து சிங்குலர் நவுன் ஹீ, ஷீ, இட், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வாஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் வேர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுன், இது எல்லாத்துக்கும் நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஆர் யூ கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். நான் ஒரு ஆசிரியராக
இருந்தேன். இப்போ இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்ற இந்த வேர்டு வந்திருக்கு. ஸோ இதிலேயே நம்மளுக்கு தெரியுது இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? நான் ஒரு காலத்தில் ஆசிரியராக இருந்தேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பீவர்ப் யூஸ் பண்ணலாம்? கெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக என்ன போடணும்? நான், ஐ. ஐக்கு என்ன பீவர்ப் யூஸ் பண்ணலாம் பாஸ்ட் டென்ஸில்? வாஸ். ஐ வாஸ் ஆசிரியராக இருந்தேன். அப்போ ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு டீச்சர். ஐ வாஸ் அ டீச்சர். அவ்வளோதாங்க. நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். He was a teacher. இப்போ இந்த இடத்துல வாஸ்க்கு என்ன மீனிங்? இருந்தார். அவள் ஒரு மாணவியாக இருந்தாள். She was a student. இந்த இடத்துல வாஸ்க்கு என்ன மீனிங்? இருந்தாள். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஐஎன்ஜி சேர்க்காம வந்திருக்கு இல்லையா? பிகாஸ் நம்ம லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இது எல்லாமே நவுன். டீச்சர், ஸ்டூடெண்ட், இது எல்லாமே நவுன். ஸோ வி டோன்ட் நீட் டு ஆட் ஐஎன்ஜி. இப்போது இதுவே ஒரு செயலை குறிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னா we have to add ing with the main verbs, அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸோட இங்கேயுமே நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும். நான் உறங்கிக் கொண்டு இருந்தேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஐ வாஸ் ஸ்லீப்பிங். ஐ வாஸ் ஸ்லீப்பிங். அவன் உறங்கிக் கொண்டு இருந்தான். ட்ரை பண்ணுங்க. He was sleeping. இதே மாதிரி தான் she was, it was. He was sleeping, she was sleeping and it was sleeping. இது ஒரு சிங்குலர் நவுன் வருது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம was யூஸ் பண்ணணும். நாய் குரைத்து கொண்டு இருந்தது. நாய் குரைத்து கொண்டு இருந்தது. The dog was barking. The dog was barking. இப்போ இந்த இடத்துல டாக் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன் இல்லையா? ஸோ we should use was. இது டாக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன போடுவீங்க? were. The dogs were sleeping. The dogs were sleeping. இப்போ was ஃபுல்லாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐ, he, she, it அண்ட் சிங்குலர் நவுனுக்கு. அண்ட் வேர் எதுக்கு யூஸ் பண்ணணும்? யூ வேர், வி வேர், தே வேர் அண்ட் ப்ளூரல் நவுனுக்கும் வேர் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும் பொழுது. நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தீர்கள். யூ வேர் ஈட்டிங். யூ வேர் ஈட்டிங். வீக்கு எப்படி சொல்லலாம்? வி வேர் ஈட்டிங். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். வி வேர் ஈட்டிங். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். தே வேர் ஈட்டிங். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் நவுனாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு வேர் யூஸ் பண்ணணும் இல்லையா? த டாக்ஸ் வேர் ஸ்லீப்பிங். அந்த நாய்கள் உறங்கிக் கொண்டு இருந்தன. இந்த சென்டென்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஷும் ஷாமும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். கிறிஷும் ஷாமும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்ட் டென்ஸாக முடிச்சிருக்கோம் இல்லையா? பட் இங்கே என்ன அப்படின்னா கிறிஷ் அண்ட் ஷாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம வாஸ் யூஸ் பண்ணலாமா வேர் யூஸ் பண்ணலாமா? வேர். பிகாஸ் கிறிஷ்
அண்ட் ஷாம் அப்படிங்கிறது ரெண்டு பேரை நம்ம சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ப்ளூரல் நவுன். ஸோ we can use were. கிரிஷ் அண்ட் ஷாம் were very good friends. கிரிஷ் அண்ட் ஷாம் were very good friends. கிரிஷும் ஷாமும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த இந்த பி வேர்ப்ஸுக்கு நீங்கள் எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அசஸ்மெண்ட் வச்சிடலாமா? நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். ஐ டேஸ் சிங்கிங். இங்கே எந்த பி வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? கெஸ் பண்ணுங்கள். வாஸ், ஆம், வேர். I am singing. Very good friends. I am singing. ஏன் அப்படின்னா நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். பிகாஸ் இப்போ அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம am யூஸ் பண்ணியிருக்கோம். இது நான் பாடிக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு இருந்திருந்தா நம்ம I was singing தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. They dash studying yesterday. இந்த சென்டென்ஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன டென்ஸ் அப்படிங்கிறது. தே டேஸ் ஸ்டடியிங் எஸ்டர்டே. தே வேர் ஸ்டடியிங் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று படித்து கொண்டு இருந்தார்கள். ஸோ முடிந்து போனது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வேர் யூஸ் பண்ணணுமே தவிர்த்து ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. WHERE வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம கொஷின் கேட்கும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணணும். ஹீ டேஸ் ரன்னிங். ஆர் இஸ் வேர். ஹீ இஸ் ரன்னிங். ஹீ இஸ் ரன்னிங். இங்கே ஏன் நம்ம ஆர் சேர்க்கலைன்னா பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ப்ளூரல் நவுன் அண்ட் ஹீ ஷீ இட்டுக்கு வி ஷுட் யூஸ் இஸ் ஒன்லி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.